ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஏப்ரல் 15th டியூஸ்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ. இன்றைக்கி 6th மந்த் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். குட்டி பையன் எழுந்துட்டான். இன்றைக்கி இவனுக்கு பால் மட்டும் கொடுத்துட்டு நான் கிளம்ப போகிறேன். இன்றைக்கி குளுக்கோஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ வீட்லேயே குடிச்சிட்டு நான் கிளம்ப போகிறேன். அம்மா குட்டி பையனை விட்டுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவன் எழுந்ததுக்கப்புறம் அவனுக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் பால் மட்டும் ஆற்றி கொடுத்தேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டான். ஸோ இப்போவே டிஃபன் கொடுத்தா சாப்பிட மாட்டான். அதனால் பால் மட்டும் கொடுத்துட்டு நான் ரெடியாக போயிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் மந்த் 5th மந்த் செக்அப் விளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குட்டி பையன் என் கூடவே எழுந்துட்டான். ஸோ அவனை குளிக்க வச்சு ரெடி பண்ணி தோசை ஊட்டி அம்மா கிட்ட விட்டுட்டு போயிருந்தேன். இந்த மந்த் அம்மா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ ரெடி ஆகிட்டு கிளம்பு, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்கா பசங்களும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட இவன் விளையாடிட்டு இருப்பான். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் அவனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. லாஸ்ட் மந்த் என்னை கிட்ட அவன் அழவே இல்லையா. ஸோ இந்த மந்த்தும் அம்மா கிட்டே விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே விட்டுட்டு கிளம்பிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெஜிடபிள் ரைஸ் அம்மா பண்ணியிருந்தாங்க. டிஃபன் ஐட்டம்ஸோட எனக்கு ரைஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் கேப் விட்டு குளுக்கோஸ் குடிக்கணும். ஸோ அந்த கேப்பில் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் தடுப்பூசி அட்டை, அதுக்கப்புறம் நோட்டு, அப்புறம் மாஸ்க் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தைராய்டு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். பழசு புதுசு ரெண்டுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிற தைராய்டு டேப்லெட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டேன், ஹேண்ட்பேக்கில் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி. இப்போது நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. இப்போ நான் குளுக்கோஸ் குடிக்க போகிறேன். எதுக்காக நான் வீட்டிலே குளுக்கோஸ் குடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கிற வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஆல்மோஸ்ட் 12 to 15 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கும். இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே 10 o'clock மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் குளுக்கோஸ் குடிச்சிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆஃப்டர்நூன் ஆகிடும். லேபில் இருக்க சார் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த்தே ஒரு குளுக்கோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு அடுத்த மாதம் வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு ½ அன் ஹவர் கேப் விட்டதுக்கப்புறம் 300 ml தண்ணியில் இதை நல்லா டைலூட் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு வர சொல்லிட்டாரு. ஸோ நான் 8:30க்கு மேலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஒரு 9:15 போல் இந்த பவுடர் 300 ml தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன். ஸோ 11:15க்கு பிளட் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருந்தது. இந்த குளுக்கோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இது குடித்ததுக்கப்புறம் வாமிட் வர மாதிரியே இருக்கும். ஸோ நான் கேப் விட்டு 2 டைமாக குடித்தேன். அக்கா பசங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். குட்டி பாப்பா கிளம்பும்போது நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சா. சரின்னு கிளம்பும்போது அம்மா குட்டி பாப்பா மட்டும் ரெடி பண்ணி எங்கள் கூட அனுப்பி விட்டுட்டாங்க. அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக சாப்பாடு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஓபி போடணும். ஓபி போட்டதுக்கப்புறம் பிபி வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 11:15 போல் நான் பிளட் டெஸ்ட் கொடுத்துருந்தேன். குளுக்கோஸ் எல்லாம் நார்மலாக தான் இருந்தது. தைராய்டு ரிப்போர்ட் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஆல்மோஸ்ட் 12:30க்கு மேலே ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் அப்பா கூட தான் போயிருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்தது. வரும்போது கரும்பு ஜூஸ் குடிக்கிறியாடான்னு சொல்லி அப்பா கேட்டார். சரின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் மட்டும் குடித்தோம். அம்மாவுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டோம். குட்டி பாப்பா இது எனக்கு வேணாம், ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ வரும்போது அவளுக்கு கிரேப் ஃப்ளேவரில் ஒரு ஐஸ் வாங்கிட்டு நான் வெண்ணிலா ஃப்ளேவரில் ஒரு கோன் வாங்கியிருந்தேன். பெரிய பாப்பாவுக்கு கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு வெஜ் பப்ஸ் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக ஐஸ் இருக்கணும், அப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லிகிட்டே இருந்தா. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா குட்டி பையன் தூங்கிட்டு இருந்தான். அம்மா தோலில் போட்டு தட்டிகிட்டே இருந்தாங்க. சரி அவன் தூங்கட்டோன்னு சொல்லி அவனை யானையில் போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப வெயில், கண்டிப்பாக குட்டி பையனை கூட்டிகிட்டு போயிருந்தோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். பாப்பாவையும் வீட்டில் விட்டுட்டு போகிறதா சொன்னால் அவன் கொஞ்சம் நானும் வருவேன் அடம் பிடிக்கவும், சரி எதுக்கு அவளை அழ விட்டுட்டு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கும் ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வரதுக்கும் கரெக்டாக இருந்தது. அவர் வரும்போது நுங்கும் தர்பூசணியும் வாங்கிட்டு வந்திருந்தார். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்பேரிட்டிவ்லி நுங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெல்லி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் சாப்பாடு சாப்பிட்டேன். அம்மா பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சுட்டு கேரட் பொரியல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அப்பளம் பொரிச்சிட்டு ரைஸ் சாம்பார் எல்லாமே வச்சுருந்தாங்க. குட்டி பையன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஸோ நானும் மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ரெடி ஆகிட்டு அப்பா அம்மா அக்கா பசங்க டுட்டு பையன் எல்லாருமே பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ டீ போட்டு ரிலாக்ஸாக உட்காந்து நான் குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. பட் அந்த தைராய்டு ரிப்போர்ட் மட்டும் லாஸ்ட் டைம் எடுத்ததை விட இந்த டைம் வேல்யூஸ் பாயிண்ட்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஸோ பக்கத்தில் இருக்க அடுக்கும்பாறைக்கு போக சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இதுக்காகவே ஸ்பெஷலாக டாக்டர்ஸ் இருப்பாங்களாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் போகணும். அங்கே ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கிறது நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மந்த் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கான அப்டேட் இதுதான். இந்த மந்த் அம்மா கூட இருக்கவே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.